ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்தது. அதனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் மேக்ஸ் கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூட்டே கொடுப்பேன் சரிங்களா. தட் மீன்ஸ் எப்படின்னா இப்போது இன்டர்வியூ போஸ்ட் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸும் நம்ம இது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதாவது டேட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா. அதாவது ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நடந்திருக்கும் சரிங்களா. 2 எக்ஸாம் நடந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் எழுதும்போதே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பர்டிகுலராக இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி பார்க்கலாம் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருடைய நேம் பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அந்த 3 பேரும் ஸோ பர்டிகுலராக 5, 6, 10 நாட்களில் வேலையை முடிப்பார் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சேலரி எவ்வளோ தராங்கன்னா 28,000 அப்படின்னு தராங்க சரிங்களா. இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ 5, 6, 10 அந்த மாதிரி நாட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு மொத்த சேலரியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 28,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது ஸோ அந்த எக்ஸுக்கு எவ்வளோ போச்சு, ஒய்க்கு எவ்வளோ போச்சு, ஜட்டுக்கு எவ்வளோ போச்சு அப்படின்ற அந்த கொஷின்ஸோடைய நேச்சர் இருக்குது. இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துக்கிற டேட்டாஸ் சரிங்களா. இங்கே நாட்கள் கொடுத்துருக்காங்களே, இந்த நாட்களை பார்த்தோன்னா நான் 1/5 இங்கே நான் ரேஷியோ மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்து 1/6 அடுத்து ரேஷியோ இங்கே 1/10 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணோம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தோன்னா ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு இதுக்கு என்ன வரும்னா 5, 6, 10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 5, 6, 10க்கு எல்சிஎம் எடுத்தால் ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கினா இது அப்படியே வந்துடும். இது 3, இது 5 முறை அப்போ வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேட்டாம் எடுத்தால் இது 5 வரும், 3 வரும். அப்போ 5 3s 15, 15 × 2 13 வந்துடும். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடச்சிது 13 கிடச்சிது சரிங்களா. இந்த 30 வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் 30 கிடச்சதுனால இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஸோ 30 வரணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா. அதனால் 6 வரும். அடுத்து இங்கே 6 இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கும் ஸோ 5 வரும் சரிங்களா. அடுத்து இங்கே 10 இருக்கிறதுனால பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும் இங்கே 3 வரும் சரிங்களா. ஸோ அதாவது இங்கே பங்கு சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுதான் பங்கு, மொத்த பங்கு சரிங்களா. 6:5:3. இப்போ இந்த மொத்த பங்கு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சரிங்களா எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு ஸோ 14 வரும் சரிங்களா. அப்போ 14x ஈக்குவல் டு அதாவது அந்த 3 பேர் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகளுடைய பங்கு மொத்தம் எவ்வளோன்னா 14x வரும். அந்த 14xக்கு தான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 28,000 ரூபாய் சரிங்களா. 28,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 28,000 இப்படி வரும். அடுத்து இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வரும் சரிங்களா. இப்போது அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க இதில் பர்டிகுலராக ஒரு பர்சனுடைய கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல 3 பர்சனுடைய ஸோ வேல்யூஸ் என்ன வருதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 6 பங்கு இருக்குது. அப்போ 6 × 2 சரிங்களா 12. அப்போ 12,000 சரிங்களா. 12,000 ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வரும் ஸோ எக்ஸுக்கு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. இங்கே பாருங்கள் இங்கே 5 இருக்குது சரிங்களா. அப்போ 5 × 2,000 சரிங்களா. அப்போ என்ன இருக்கும் 10,000. ரெண்டாவது பர்சனுக்கு ஒய்க்கு 10,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது பர்சன் ஜட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ 3னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது ஸோ 3 × 2 6. அப்போ 6. அப்போது இதுதான் அந்த 3 விதமான அமௌண்ட்டு. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் 12,000 ஸோ 10,000 அடுத்து 6,000 அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன் சியை பாருங்கள். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. 12,000, 10,000, 6,000 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி போடலாம். நீங்கள் நேரத்தை கருதி பார்த்தா இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக போடணும்னா நீங்கள் எடுத்த உடனே இந்த ஆன்சரை நீங்கள் எழுத முடியும் சரிங்களா. ஸோ எடுத்த உடனே எல்சிஎம் போட்டு டைரெக்டாக இது எழுதிட்டு அடுத்த இடத்துல ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. அடுத்த செகண்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆண் சரிங்களா. ஆண்னா ஸோ இங்கே என்ன சொல்லி மேன் சொல்லிக்கிறாங்க. அடுத்து உமன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஒரு சிறுவன் சரிங்களா. ஸோ 3 விதமான ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஆண், அடுத்து ஒரு பெண்ணு,
அடுத்து ஒரு சிறுவன் சரிங்களா. ஒரு வேலையை இங்க பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க 5, 10 மற்றும் 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒர்க் வந்து செய்கிறாங்கன்னா அதில் 3 விதமான பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, அப்புறமா சிறுவன் இருக்காங்க. அவங்களுடைய செஞ்ச ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 5, 10 அப்புறம் 20. அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு ஆண் ஒரு பெண் வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படி செஞ்சு முடிக்கணும் 1 டேல அப்படின்னா அப்போ எத்தனை சிறுவர்கள் சரிங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னா சிமிலர்லி முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் அதே மெத்தட் தான். பட் ஆனால் சின்ன ஒரு வேரியன்ஸ் இருக்கும், அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே கொடுத்துக்கிற டேஸ் சரிங்களா, இங்கே கொடுத்துக்கிற டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. அப்போது 5, 10 இங்கே என்ன இருக்கு 20 சரிங்களா. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் காமன் வந்து 5 டேபிள். அப்போ 5 போட்டுடலாம். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இது 4 டைம்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக நம்ம 4 எடுத்துக்க முடியும். ஏன்னா ஈவன் நம்பர் வந்து 2 வரதுனால அப்போ 4 எடுத்துக்கலாம். அப்போ 5 4 20. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 20ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. எல்சிஎம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 20ன்னு கிடச்சிருக்கு. சரிங்க சார். இப்போ 20ன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல மொத்த பங்கு சரிங்களா. என்ன பண்ணுவோம் மொத்த பங்கு அப்படி தான் சொல்லுவோம். இப்போ அந்த பங்கை வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஒரு ஆண் சரிங்களா, அடுத்து ஒரு பெண், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் சரிங்களா. அவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த டேஸ் இது 1 டே ஒர்க்கு சரிங்களா அப்படின்னு இருக்கு. இப்போ நான் அந்த திறன் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன் இந்த மொத்த பங்கில் சரிங்களா, அந்த மொத்த பங்கில் அங்கே ஃபஸ்ட்டு ஆண் கொடுத்துருக்காங்க. அந்த 5 வந்து என்ன பண்ணுறோம் இதால் டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே 4 சரிங்களா 4 வருமா. அதே மாதிரி சிமிலர்லி இங்கே பாருங்கள் அடுத்து 10 இருக்குது. அந்த 10 வந்து என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணோம் இந்த 20ஆல் டிவைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ 20ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இங்கே 2 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிறுவன் அவங்க வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 20 நாளில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 20/20 சரிங்களா. ஏன்னா இந்த 20ன்றது மொத்த பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20ன்றது பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து செஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் வேலை சரிங்களா. அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 1ன்னு வந்துடும். இப்போது அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள் கவனிங்க. ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல இது வந்து பார்த்தோன்னா ஆணை மென்ஷன் பண்ணுது சரிங்களா. பாயை மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதை மென்னு மென்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல கேர்ளை மென்ஷன் பண்ணுது. அப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் 6 கிடைக்கும் சரிங்களா. அப்போது மொத்த பங்கு சரிங்களா எவ்வளோ இருக்குது 20லேருந்து அந்த 2 பேர் சரிங்களா செஞ்சிருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடியது எல்லாருமே பார்த்தோன்னா அந்த சிறுவர்கள் சரிங்களா அது மாதிரி வரும். அப்போ 20 minus 4 plus 2 சரிங்களா. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 20 minus 6ன்னு வரும். அப்போ 20 minus 6னா 14. அப்போ 14 சிறுவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்க பாருங்கள் 14. இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி ஆகிருக்கு சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. அடுத்த கொஷின்ஸு இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான கொஷின், ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின் சொன்னால் நம்ம இந்த கொஷின் சொல்லலாம். ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை நீங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது சரிங்களா. பர்டிகுலராக நீங்கள் ஒரு 5 மாடல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியாது. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் நீங்கள் நோட்டு போட்டு தனியாக எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி சரிங்களா ஆனது ஒரு வேலையை 40 நாட்களில் சரிங்களா 2 பேர் இருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க 40 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பி அண்ட் சி சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை 48 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இருக்கும்போது சி அண்ட் டி சி அண்ட் ஏ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா
60 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பர்டிகுலராக ஏன்ற ஒரு பர்சன், பின்ற ஒரு பர்சன், சின்ற ஒரு பர்சன், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேராக கொடுத்து இவ்வளோ நாட்களில் வந்து ஒர்க்கை முடிப்பான்னு கேட்டு ஃபைனலாக இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படி தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து எப்படி சால்வ் பண்ணது பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்சிஎம் கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிற இந்த டேஸ், சரிங்களா, இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 40 டேஸில் இருக்குது, அது 1/40 நம்ம சொல்லிட்டு நம்ம எழுதிப்போம். சரிங்களா? அப்போ 1/40 நம்ம எழுதிக்கலாம். அப்போ 1/40 இங்கே ப்ளஸ்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் இருக்குது 1/48 இருக்குது. அப்போ அது எழுதும்போது 1/48. அடுத்து ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது 60 இருக்குது. சரிங்களா? 60 இருக்குது. அப்போ 1/60, 1/60. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எல்சிஎம் எடுக்கணும். என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்சிஎம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. எடுத்த உடனே என்ன பெரிய ஒரு நம்பர் எதனா இருக்கா அது போட்டுருவாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம எடுக்கும்போது ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 40, அடுத்து 48, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 60 இருக்குது. இது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் காமன் எல்லாத்துக்கும். ஸோ 2 போடுங்க. 2 போட்டால் என்ன இருக்கும் 20. அடுத்து என்ன இருக்கும், இது 24 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 13 வரும். சரிங்களா? அடுத்து சிமிலர்லி இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ 2 டேபிளில் காமன். ஸோ அகெயின் வந்து பார்த்தோன்னா 2 போடலாம். 2 போட்டால் இது வந்து பார்த்தோன்னா 10 முறை. சரிங்களா? அடுத்து வந்து இது பார்த்தோன்னா 12 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 15 முறை வரும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த 10ம் 15ம் பார்த்தோன்னா ஸோ 5 டேபிளில் காமனாக வரும். பட் அட் த சேம் டைம் இந்த மிடில் இருக்கக்கூடிய 12 பார்த்தீங்கன்னா ஸோ 3 டேபிளில் வரும். அதனால என்ன பண்ணேன், 3 டேபிள் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு 3 டேபிள் போட்டால் இது வந்து 10 வந்து டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 12 வந்து 4 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து இந்த 15 வந்து பார்த்தோன்னா 5 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 5 டேபிள் போட போகிறேன். ஏன்னா 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அதனால். அப்போ 5 போட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, இங்கே 4, இங்கே 1 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், ஸோ 2 போட்டுட்டா 1, இங்கே 2, இங்கே 1 வந்துடும். ஃபைனலாக நான் இருக்கக்கூடிய இங்கே 2 வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே ஃபர்தராக வந்து இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 சார் 4, 4 × 3 12, 12 × 5 60, 60 × 4 சரிங்களா என்ன வரும் 240 வரும், 240 வரும். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. இந்த மல்டிபிளில் நீங்கள் ராங் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ராங் பண்ணாலும் சரி, ஸோ ஆன்சர் வந்து மாறிடும். அதனால் ஸோ ஒன்ஸ் அகேன் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2 2 4, 4 3 12, 12 5 60, 60 × 4 240. சரிங்களா? அப்போது இங்கே 240 வந்திருக்கு. அப்போது இந்த பிளேஸில் எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 240 வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 4 இருக்கிறதுனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். 4 × 6 24. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ மேலே 6 வந்துடும். அடுத்து இங்கே 48ன்னு இருக்குது. சரிங்களா? 48 இருக்குது. இப்போ 48 வரும்போது நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இங்கே பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 2 2 சார் 4, 4 3 சார் 12, இங்கே 12 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த 240 வரும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், 5 போடணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, 60 இருக்குது. 60 வந்து பார்த்தீங்கன்னா 240 வரதால நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். 6 + 4 ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 10 + ஒரு 5 15ன்னு வரும். அப்போது 15 / 240. சரிங்களா? 15 / 240. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். சரிங்களா? கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 3 முறை கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி. 3 டேபிள் கேன்சல் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? 3 5 15. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் வந்து 3 டேபிள் யூஸ் பண்ணும்போது 3 8 24. அப்போ இங்கே 0 வந்துடும். அடுத்து இது ஒரு முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 16 முறை வரும். அப்போ நம்முடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 16ன்னு கிடைச்சிருக்கு. இப்படி வந்த உடனே எடுத்த உடனே ஆன்சர் வந்து ஆப்ஷனில் எங்கன்னா 16 இருக்கா பாருங்க. 16 இருந்தால் எடுத்த உடனே ஆன்சர் போட்டிங்கன்னா ஸோ தப்பு, அப்படி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, நம்ம இங்கே எடுத்து இருக்கக்கூடிய கான்செப்டில் இங்கே எல்லாமே 2 2 பேராக இருக்குது.
ஆனால் நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய அந்த பேர்ஸ் வந்து எப்படி இருக்குது, சிங்கிளாக தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அந்த 2 ஒரு காமனாக வந்து இருக்கும், ஸோ அவுட்டரில் இருக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸோ வந்திருக்கக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணோம், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது இந்த இடத்துல 1/16 இப்படி வந்திருக்கோம். இந்த 1/16 நம்ம எல்லாம் எழுதுவோம்னா 16ன்னு எழுதுவோம். சரிங்களா, இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி கடைசியாக நம்ம வந்திருக்கக்கூடிய ஆன்சருக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா ஸோ அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இந்த 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 டேஸ்னு வரும். சரிங்களா, அப்போ அந்த 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 32 நாளில் வந்து ஒர்க்கை முடிப்பாங்கன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள் இந்த கேள்விக்கான ஆன்சர் 32. சரிங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா, நல்லா கவனிங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸு சொல்லலாம். ஏன்னா மென்சுரேஷன் டாப்பிக்கை பொறுத்தவரை எந்த கொஷின்ஸ் வந்து எப்படி எப்போ கேட்பான்னு தெரியாது. சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க, சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கேட்டுருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா கோனை பேஸ் பண்ணி ஸோ இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாலே சில நேரத்தில் வந்து போட முடியாமல் கூட சூழ்நிலைகள் வந்து நிலவுது. அதனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இந்த கொஸ்டினை பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு ஜென்ரலாக சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோன்னா என்னது, கூம்பு. அந்த கூம்பு மாதிரி இதுதான் கூம்பு. சரிங்களா, கவனிங்க. அது இதுதான் கூம்பு. சரிங்களா, இந்த கூம்பு வந்து பார்த்தோன்னா ஒரு கூடாரம். கூடாரம்னா ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, இது ஒரு கூம்பு வந்து ஒரு கூடாரமாக ஸோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோனிக்கல் ஷேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா 9 மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இதில் இதுக்குள்ளே அக்குபைஸ்டு பண்ண முடியும். சரிங்களா, இதுக்குள்ளே ஸோ நிற்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும் 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தினுடைய உயரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கூடாரம் இருக்குன்னா அந்த கூடாரத்தில் உள்ள ஒரு எத்தனை பேர் வந்து தான் நிற்க முடியும் அப்படின்னா 9 நபர்கள் மட்டும் தான் நிற்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபருக்கு வந்து சரிங்களா ஒரு நபர் வந்து நிற்கணும்னா அவருக்கு வந்து எவ்வளோ ஏரியா தேவைப்படும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு சொல்லியிருக்காங்க 12 மீட்டர். சரிங்களா, தரையளவு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து போய் நிற்கணும்னா எவ்வளோ தேவை, 12 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க தரையளவு. அட் த சேம் டைம் அதில் வந்து காற்று சுவாசிப்பதற்கு அப்படி சொல்லிக்கிறாங்க. காற்று சுவாசிப்பதற்கு எவ்வளவு தேவை, கனமீட்டர் தேவைன்னா 160 கனமீட்டர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கூடாரத்துடைய ஹைட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ஸு. இதை கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணலாம், ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 9 நபர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 9 நபர்கள். இப்போ அந்த ஏரியா சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் ஏரியா. சரிங்களா, பேஸுடைய ஏரியா. இந்த பேஸுடைய ஏரியான்றது பார்த்தோன்னா என்ன ஃபார்முலானா 5r². என்னது, 5r². இந்த இடத்துல 5r². இப்போ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நிற்க முடியும், 9 பேர் தான் நிற்க முடியும். அப்போ 9 இன்ட்டு ஒருத்தர் நிற்கிறதுக்கு வந்து எவ்வளோ தேவை, 12 மீட்டர் வந்து தேவை. அப்போ 9 இன்ட்டு 12. சரிங்களா, அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ 12 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 108ன்னு வரும். 108 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இது என்னது 108 மீட்டர் ஸ்கொயர். இந்த 108 மீட்டர் ஸ்கொயர்ன்றது என்ன இந்த இடத்துல மீனிங் அப்படின்னா இந்த பேஸோடைய வேல்யூ. இப்போ ஒரு கோன் இருக்குன்னா அந்த கோனில் வந்து எத்தனை பேர் நிற்க முடியும், 9 பேர் தான் நிற்க முடியும். அப்போ அந்த 9 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 108 மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த 108 மீட்டர் ஸ்கொயர்ன்றது பார்த்தோன்னா எதனுடைய வேல்யூஸ்னா 5r² வேல்யூஸ். சரிங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 5r² = 108 இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா, 108. இப்போ இந்த 108லேருந்து r² நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, என்ன பண்ணணும், r² கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 108 அப்படியே யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சரிங்களா, அதாவது இந்த 5ஓட வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 22/7. இப்போ இந்த ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், 7/22ன்னு வந்துடும். 7/22ன்னு வந்துடும். சரிங்களா, இதுவரையும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து என்னது, r² வேல்யூஸ் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்தினுடைய ஹைட்டு கேட்குறாங்க. அப்போது கூடாரத்தினுடைய ஹைட்டுனா இது எல்லாமே என்ன பேஸ் பண்ணி இருக்குன்னா வால்யூமை பேஸ் பண்ணி இருக்குது. அப்போது வால்யூமுக்கான ஃபார்முலாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 5r²h
என்னது 5r²h இதுதான் சரிங்களா ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வால்யூம்ன்றது என்ன இந்த இடத்துல மீனிங்னா, இப்போ ஒருத்தர் சரிங்களா, அந்த ஒருத்தர் வந்து காற்று சுவாசிப்பதற்கு வந்து எவ்வளோ தேவை, அந்த காற்று வந்து எவ்வளோ சுவாசிப்பதற்கு தேவைன்னா 160 கன மீட்டர்னு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9 பேர் இருக்காங்களா, அப்போ 9 × 160 தான் இந்த இடத்துல வால்யூம். 9 × 160 தான் இந்த இடத்துல என்னது வால்யூம் சரிங்களா. அப்போ 1/3 அடுத்து 5ஓட வேல்யூஸ் 22/7 அடுத்து r² வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, r²ஓட வேல்யூஸ் நம்ம இங்கே ஃபுல்லாக நம்ம எழுதியிருக்கோம். அதனால அப்படியே எழுதிடலாம் 108 × 7/22 × h சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு இங்கே டேட்டாஸை நான் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், ஸோ எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ அது ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணோம். பாருங்கள் என்னென்ன சால்வ் பண்ண முடியும்னு. இந்த 7க்கு இந்த 7 போயிடுச்சு, இந்த 22க்கு இந்த 22 போயிடுச்சு. அடுத்து இந்த கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மீதி 1 இருக்கும், 18 இருக்கு, 6 முறை இருக்கும் சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு முறை 9 நாங் 36, அடுத்து இது ஒரு முறை, இது வந்து 4 முறை வரும். அப்போ இங்கே 0 இருக்கு. அப்போ h நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 40ன்னு கிடைக்கும். ஸோ 40ன்னு கிடைக்கும். அப்போ அந்த கூடாரத்தினுடைய ஹைட் வந்து என்னவா இருக்குன்னா 40 மீட்டராக தான் இருக்கும். 40 மீட்டர். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி. இதை வந்து எப்படி போடுறதுன்னு சில பேருக்கு வந்து தெரியாது, அதனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இதனோட ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது சிஎஸ்ஐ சரிங்களா, சிஎஸ்ஐ ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சுங்க. 5RL சரிங்களா, இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. கோனுடைய சிஎஸ்ஏ ஃபார்முலாஸ் வந்து 5RL. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கொஷின் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க, கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 identical cubes of a side 3 cm are joined end to end, then the total surface area அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபுடைய ஒரு சைடு சரிங்களா, ஒரு சைடு, அதாவது இது ஒரு கியூப், இந்த கியூபுடைய ஒரு சைடு வந்து எவ்வளோனா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய ஒரு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கியூபை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, மெர்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணும்போது அது என்ன ஆகுனா கியூபாய்டாக மாறும். என்னவா மாறும், கியூபாய்டாக மாறும். கியூபாய்ட்னா கன செவ்வகம் சரிங்களா, கியூப்னா கன சதுரம். இந்த மாதிரி வந்து கியூபாய்டாக மாறும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மாறும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்த புறப்பரப்பு இல்லை மொத்த பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. அப்போது கன செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலாஸ்னா 2LB BH + HL, இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. 2 × LB BH + HL. இப்போ நல்லாவே ஞாபகம் இருக்கணும், அதாவது 3 விதமான கியூப் இருக்கு. இந்த கியூப் வந்து ஜாயின் பண்ணா இந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போ இந்த கியூபும் இங்க இருக்கக்கூடிய கியூபாய்டும் ஒரே டைமென்ஷன்ல இருக்குமான்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த மாதிரி வரும்போது இந்த லென்த் மட்டும் என்னவா மாறிக்குன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க 3 இருக்குல்ல, அப்போ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த இடத்துல 3 விதமான கியூப் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த லென்த் இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ அந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாறி இருக்கும். மீதி பிரெத்தும் சரி ஹைட்டும் சரி எல்லாமே 3 தான் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, அடுத்து இந்த ஸ்டெப்ஸில் ஃபார்முலாக்கு எல்லா இடத்துலையும் ஆன்சர் வந்து அப்ளை பண்ணலாம். எல்பினா 3யும் 9யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 27 வரும். என்ன வரும், 27 ப்ளஸ் அடுத்து பிஹெச்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 9. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 × 3 27. இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க, 2 27 54 சரிங்களா. 54
ப்ளஸ்ஸு ஒரு 9 இருக்குது. அப்போது 54 ப்ளஸ்ஸு ஒரு 9னா 63 ஆகிடும். சரிங்களா? 63. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 2 வந்து ஒரு காமனாக அவுட்டரில் இருக்குது. அப்போ அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன வரும்னா 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். இந்த இடத்துல மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மீட்டர் போடணும். இல்லைனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காலும் அந்த டேட்டாஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ நம்மளுக்கு இங்கே சென்டிமீட்டர் கொடுத்ததுனால 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். இப்போ இதனுடைய ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஷின்ஸ் இருக்குது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கியூபாய்டுடைய வால்யூம்க்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா LBH. சரிங்களா? என்னது LBH. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து பிரிக் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லும்போது கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இந்த கொஷின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பர்டிகுலராக இந்த கொஷின்ஸ் கேட்கும்போது இது ஒரு லென்த்தான ஒரு ப்ராசஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து கொடுக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிற மாதிரினா ஈஸியாக வித்தின் ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஆன்சர் போடுற மாதிரி நான் சொல்லித்தரேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கான்செப்ட் நான் அப்படியே சொல்லிடுறேன். அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து என்ன இருக்குன்னா 3,13,000. சரிங்களா? 3,13,000 வந்து இருக்குது. இந்த 3,30,000 வந்து என்ன பண்ணுறாங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது அவங்க பேர் வந்து கொடுத்துருக்காங்க மீனா ஜனனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2 பேர் வந்து பிரிச்சுக்கிறாங்க. பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் 3,13,000 வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8/1/3%. சரிங்களா? 8/1/3% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவனிங்க, இங்கே 10 ஆண்டு சொல்லியிருக்காங்க, அடுத்து 12 ஆண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கொஷின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னன்னா அதாவது மீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற அமௌண்ட். சரிங்களா? அந்த அமௌண்ட்டை நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எத்தனை பேருக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா பிரித்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்கே 10 ஆண்டு, இங்கே 12 ஆண்டு. அதாவது இந்த ஆண்டுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரணும். சரிங்களா? 2 ஆண்டு டிஃப்ரென்ஸ் வரணும். இதே மாதிரி 6 ஆண்டு 4 ஆண்டு இல்லை அந்த மாதிரி வந்தாலும் சரி, இல்லை 20 ஆண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டு இந்த மாதிரி வந்தாலும் சரி, டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் 2 பேர் வந்து பிரிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8/1/3% அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 8/1/3% இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் இது நம்மளுக்கு என்ன வரும், 24 25/3 வரும். 25/3 வரும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? 25/3 வரும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது என்ன ஃபார்முலானா 1 + r/100 இங்கே ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்கும், இந்த இடத்துல அமௌண்ட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. இதுதான் ஜென்ரலாக அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். பி × 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துலனா நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி இது எந்த கொஷினுக்குனாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதாவது அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஒரு அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட்டுடைய அந்த இயர், அந்த வருடங்கள், வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிஃப்ரென்ஸாக இருந்தால் நான் சொல்கிற மெத்தடை கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி சம்ஸ் தாராளம் போடலாம், தப்பு கிடையாது. இப்போது இந்த மாதிரி வந்துக்கிறதுனால இங்கே 6. சரிங்களா? 6 வந்து என்ன இருக்குன்னா 25/3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 1 + 25/3 வந்து என்ன பண்ணிடணும் கீழே போட்டால் இங்கே 300ன்னு வந்துடும். என்ன வந்துடும் 300.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. அந்த ஸ்கொயரெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா, அந்த ஸ்கொயரெல்லாம் போட தேவையில்லை. அதாவது இங்கே ஆறு வந்திருக்கிறதுனால அந்த ஆருடைய வேல்யூஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், இதுதான் பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டில் நல்லா கவனிங்க, அந்த அமௌண்ட்டில் எத்தனை ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோவை மட்டும் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சரிங்களா. இங்கே 3 ஜீரோ இருக்கிறதுனால அது 1000 நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. இன்கேஸ் 4 ஜீரோ இருந்துச்சுன்னா 10,000 மாற்றிங்க, 5 ஜீரோ இருந்தால் லேக்காக மாற்றிங்க, இந்த மாதிரி மாற்றிங்க. இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் கவனிங்க, இந்த ஸ்கொயர் மட்டும் இங்கே போடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கொயரை வந்து விட்டுட்டோம், அதாவது இந்த ஸ்கொயரை வந்து இங்கே போடணும், அதுதான் சரிங்களா. அப்படி போட்டால் இப்போ இதை கேன்சல் பண்ணணும், ஒரு முறை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 முறை வரும் சரிங்களா. ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வரும். ஃபர்தராக இது வந்து சால்வ் பண்ணால் 12 into 1 12, 12 plus 1 13. அப்போ 13/12 இங்கே ஸ்கொயர் வரும். இங்கே பக்கத்தில் 1000 இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும், 169 வரும். அதுக்கு அடுத்து இங்கே 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 144 வரும். இந்த 169 144ஓட இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோவை மேலேயும் கீழேயும் எழுதிக்கிங்க சரிங்களா. இதுதான் அதோடைய ஆன்சர் இருக்கும். இந்த 2 ஆன்சர் சரிங்களா, 1,69,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,44,000 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் டியில் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இந்த சம்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஹெவியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் விட்டுட்டு பட் ஆனால் அந்த ஸ்டெப்புடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.